உங்களோட கிளாஸ் வந்து இன்னைக்கு 5:30 தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்திக்கிறேன். பட் உங்களுக்கு 5க்கு வந்து புரிஞ்சிக்கினா என்னமோ தெரியா பார்க்கணும். ஷெடியூல் பண்ற டீம் வந்து எங்களுக்கு ஷெடியூல் பண்ணி இந்த உங்களோட கிளாஸை 5:30 தான். ஆனா நான் 5:20 ரெடி ஆயிட்டேன். நெட்ஒர்க் இஷ்யூன்றதால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன். பார்ப்போம் இன்ஷால்லா. Okay. ஓகே, இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது ஒரு ஆன்லைன் அகாடமியால் நடத்தப்படுற பெஸ்ட் வகுப்பு என்ற வகையில உங்களை நாங்கள் அறிமுகம் இந்த இன்றைய பாடம் ஒரு அறிமுக வகுப்பாக இருக்கும். நாங்கள் ஸ்டார்டிங் உங்களை வெல்கம் பண்ணிக்கொள்வோம். மகிழன் சகலன் ஹரபண்டிக்கும். இன்றைய பாடத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை பத்தி சில விஷயங்களை நாங்க தெரிந்து கொள்றதாகவும் எங்களை பத்தி சில விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்றதாகவும் தான் இன்றைய பாடம் அமையும் இன்ஷா அல்லாஹ். விளங்குதா ஹிக்மாக்கு? Oh, sir. Okay. ஆரம்பமா நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று சொல்ல போறேன். உங்களுக்கு வயசு எத்தனை? Anand. 12. ஸ்கூலுக்கு எத்தனை படிக்க? இப்ப கிரேட் 6ஆ 7ஆ? 7. 7. இதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஓத போகிறீங்க? Painting. எங்க போகிறீங்க? ஊர்லயா? Teacher and டீச்சர். Maulavi and மல்லி மவுண்ட் என்னத்தை ஓதுகிறீங்க? இல்ல கடைசியா? Mupadan juice. ம்? Mupadan juice. இப்பதான் ஜஸ்ட் தான் ஓதுகிறீங்க. Ah, சரி, நான் உங்களுக்கு சில குர்ஆன் வசனங்களை டிஸ்பிளேல போட்டுக்கிறேன். நீ எப்படி ஓதி பழகிறீங்களோ அந்த ஸ்டைல ஓதுங்க பாப்போம். வாசிக்கப்படாத ஓதுமா? إياك نعبد وإياك نستعين உங்கள்கிட்ட ஓதி கொண்டு போங்க. وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا أقبلوا على الناس يستغفرون. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நம்ம உங்களை ஓத சொன்னதுக்கான காரணம் என்னன்னு ஹைக்மா, உங்களுக்கு ஓத தெரியுமா, நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்கிறத பார்த்து கொள்ளத்தான் ஓத சொன்னது. இப்ப நான் எங்கட சிலபஸ்ல உங்களை எந்த இடத்துல இருந்து கொண்டு போக போறேங்கிறத இந்த இடத்துல விளங்கப்படுத்துறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? எங்களோட சிலபஸ்ல வந்து 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் 3 லெவல் இருக்குது. பேசிக் லெவல், மாஸ்டர் லெவல், டிகிரி லெவல் நாங்கள் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நாங்கள் சொல்றோம் லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற ஒரு பாட்டு இருக்குது. லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற ஒரு பாட்டும் இருக்குது. எழுத்துக்கள் அறிமுகம், எழுத்துக்கள் உச்சரிப்பு. உங்களோட எழுத்துக்கள் அறிமுக பகுதி உங்களுக்கு தேவையில்லை. இது அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ற நேரம் அது எங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. ஆனா இந்த பகுதி எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல 3வது பகுதி வசனம் வசனமாக முதல் பகுதி இது எழுத்தெழுத்தா ஓதுறது, இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. சொற்கள் சொற்களாக ஓதி பழகிறது 2வது பகுதி, இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா வசனம் வசனமாக ஓதி பழகுற எந்த பகுதி தான் நீங்க எங்களோட சப்ஜெக்ட்ல உங்களை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்? இதுதான் முக்கியமான பகுதி. நிறைய தவறுகள் தப்புக்கள் இருக்குது. நாங்க இதை திருத்தி கொண்டு போக வேண்டிய தேவை கொண்டிருக்குது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை டார்கெட் பண்ணுவோம். சரியா? Okay. சரி, இதுக்கு பின்னாலதான் இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து சட்டங்களை பத்தி படிப்பீங்க. சட்டங்களை படிச்சு தெரிஞ்சு கொள்ளுவீங்க. இதுல 7 வகையான முக்கியமான சட்டங்கள் இருக்குது. நாங்க 6 பகுதியை படிச்சதோட உங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் உருவான பக்கங்களாக பக்கங்களாக சூறாக்களாக ஓதுற பகுதிக்கு நாங்க உங்களை கொண்டு வந்து ஆனா இது வரைக்கும் நீங்க குர்ஆனைத்தான் ஓதுவீங்க. ஆனா எங்களுக்கு உங்களுக்கு தேவையான அமைப்புகளை பொறுத்து தான் நாங்க வசனங்களை போட்டு தருவோம். மற்றபடி நாங்க வந்து குர்ஆனை ஓதுங்க அதுக்குரிய சிலபஸ் என்னன்னு கேட்க மாட்டோம். எங்க கையில சிலபஸ் இருக்கும், நாங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவோம், நீங்க அதைத்தான் ஓதுவீங்க. இந்த பகுதிக்கு வந்ததுக்கு பின்னாலதான் இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களோட கையில குர்ஆன் எடுத்து நீங்க ஓதுற பகுதிக்கு நீங்க வருவீங்க. இங்க உங்களுக்கு 2 பகுதி இது. அழகா ஓத தெரியுமா என்றால் உங்களுக்கு ஹிஃபுல ஃபாலோ பண்ணியலும் அல்லது இஜாசா என்ற ஒன்றையும் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இஜாசான்னா என்னன்னு தெரியுமா ஹிக்மது? கேள்விப்பட்டியா? இல்ல sir. ஆ? இல்ல. இல்ல.
உங்களோட சவுண்ட் கொஞ்சம் போத மாட்டீங்க நம்ம தெரியா. இஜாசா என்று சொன்னால் நாங்க உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று தருவோம். இந்த தேர்ட் லெவல்ல வந்து படிச்சு முழுமையான எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு நீங்க பாஸ் அவுட் ஆகி போற நேரத்துல உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவோம். அந்த சர்டிபிகேட் எப்படி என்றால் உங்களோட பெயர் இறுதியாகவும் ரசூலுல்லாட அல்லாட பேர் ஆரம்பத்திலையும் அவங்க ரசூலுல்லா யாருக்கு ஓதி கொடுத்தாங்க, அவங்க யாருக்கு போயிட்டு ஓதி காண்பித்தாங்க, இப்படி 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 ஒவ்வொரு தலைமுறையாக குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டு நகர்த்தப்பட்டு வந்திக்குது. அதுல ஒரு பகுதியாக நான் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவோம். அதுல உங்களோட பேர் கடைசியா அட் ஆகும். இது முக்கியமான விஷயம். இதுதான் நாங்கள் இஜாசான்னு சொல்லுது. அதன் அர்த்தம் என்னென்றால் உங்களுக்கும் குர்ஆன ரசூலுல்லாட முன்னிலையில ஓதப்பட்ட ஒரு முறையால் அழகாக திருத்தமாக ஓத தெரியும் என்கிறதுதான் எந்த முடிவு. ரைனா விஷயம். ஓ சார். சரி, இப்ப இதுல நான் உங்களுக்கு இதுவரைக்கும் நான் பேசின முழு சப்ஜெக்டையும் போட்டிக்கிறேன். உங்களோட சப்ஜெக்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? இதான் நம்மளோட பாயிண்ட். அல் ஓகே. குர்ஆனை வசன வசனமாக ஓதி பழகிறது. சரி, எங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னால், இலக்கு என்னன்னு சொன்னா, அகாடமியில அல் குர்ஆனை சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரலோசையின் பிரகாரம் குர்ஆன சரளமாக மிச்ச சிம்பிளா எளிமையான மெத்தட்ல ஓத பழகிறது. தூர நோக்கு என்னன்னு சொன்னால், லாங் டேர்முக்கான பிளான் என்னென்னால் உங்களை போல குர்ஆனை ஓதுற புதிய அழகான ஒரு ஜெனரேஷன் உண்ட நாங்க உருவாக்குறது. இதான் எங்கட அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கு. எனவே நாங்க குர்ஆன் இல்லாத வேற ஒரு பாடத்தை உங்களுக்கு படிப்பிக்க மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். முழு குர்ஆனை நீங்க ஓதி காண்பிச்சுட்டு போறதல்ல இந்த டியூட்டி. 30 ஜூஸையும் ஓதி முடிச்சுட்டு பெருநாள் ஒன்று கொண்டாடுறதல்ல. நீண்ட நேர காலத்துக்கு எங்கள்கிட்டயே உட்கார்ந்து 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 படிக்கணும் என்ற தேவையும் எங்களுக்கு இல்லை. உங்களை போல ஸ்கூல் பிள்ளைகள் மட்டும்தான் நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறாங்கன்னு கேட்டா அப்படியும் இல்லை. வயது வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் இந்த அகாடமி ஓபன் தான். அடுத்த முக்கியமான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது, கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீ ரெடி ஆயிருந்தா போதும். உங்களோட 5:30 கிளாஸ் என்றால் 5:25க்கு நீ ரெடி ஆயிருந்தா போதும். உங்களோட டிவைஸ் நெட்வொர்க் எல்லாம் ஓகேயா என்று பார்த்து கொள்ளணும். போன்ல கிளாஸுக்கு வந்துக்கிறீங்க இல்லையா? போன்ல. போன்ல. உங்களோட போன் வந்து உங்களோட கையில வச்சு கொண்டு கிளாஸுக்கு ஜாயின் ஆக இயலாது. ஸ்டாண்ட் பை ஒரு இடத்துல வச்சுட்டு தான் கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். இன்றைய பாடம் பிரச்சனையே இல்லை. அடுத்தது, உங்களோட கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற நேரம் சைலண்டான பிளேஸ் ஒன்றை நீங்க சாய்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த சாய்ஸ் பண்ணிக்கிற இடம் நல்லா. அதே மாதிரி லீவுக்கான பெர்மிஷனை கட்டாயம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். உதாரணத்துக்கு நீங்க போன கிளாஸ் நீங்க வரல, நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். அந்த மாதிரி வெயிட் பண்ணி கொள்ள வச்சு கொள்ளாம இப்படிதான் நான் அன்றைக்கு வந்து கொள்ள மாட்டேன், நான் இன்னைக்கு எமர்ஜென்சி ஒன்றிக்குது அல்லது என்ன ஒர்க் ஒன்றிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னால் அகாடமியால உங்களோட எக்ஸெப்டை ஏற்றுக்கொள்வாங்க, உங்களோட இன்ஃபார்மை ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்கான லீவ் கிராண்டட் ஆகிக்கும், பெர்மிஷன் கிடைச்சிக்கும், நீங்க எடுத்து போகலாம். அகாடமியில் என்ன செய்ய இஷ்யூ ஒன்று ஆகிட்டால், இப்போ உதாரணத்துக்கு இந்த பாடத்தில் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டிலே, உடனே மெசேஜ் கிடைக்கும் உங்களுக்கு, நெட்வொர்க் இஷ்யூ ஒன்று இருக்குது, எனவே கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மெசேஜ் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணும். அடுத்த முக்கியமான விஷயம், ஹோம் ஒர்க்குங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மஸ்ட். நீங்க பெஸ்ட் லெவல் என்றதுல ஜாயின் பண்றீங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் மஸ்ட். கட்டாயம் நீங்க ஹோம் ஒர்க் அனுப்பணும், செய்யணும். அது எப்படி செய்யறது, எப்படி அனுப்புறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டினியூவா நடந்து கொண்டு போற டைம்ல உங்களுக்கு சொல்லி தருவோம். இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லித்தர ஒரே ஒரு சாப்டர் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து எங்களோட கிளாஸ்ல ஒரு சாப்டரை படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி உச்சரிச்சு பழகினீங்க என்றால் நாங்க அதை 3 மெத்தட்ல உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று, குறிப்பிட்ட கிளாஸ்ல நாங்க அதை படிப்போம். ரெண்டாவது, அதிலிருந்து ஒரு பார்ட் பயிற்சியை உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸுக்கு தருவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட ஒவ்வொரு கிளாஸ் நாளுக்கும் இடையிலையும் ஒரு நாள் கேப் இருக்குது. அப்ப அந்த நாள் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறதுக்காக உரிய நாள். எனவே படிச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்க. அடுத்த வகுப்புல நாங்க என்ன செய்வோம், அந்த பாடத்தை நல்லா மீட்டிக் கொள்வோம். அது மீட்டர்ல ஏதாச்சும் இஷ்யூ இருந்துன்னு சொன்னா புதிய பாடத்துக்கு போக மாட்டோம், இந்த பழைய பாடத்தை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு மீட்டி தருவோம். இஷ்யூ இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட எல்லாம் கிளியர் என்று சொன்னா நாங்க ஒட்டோவாகவே புதிய பாடத்துக்கு போவோம். அடுத்த முக்கியமான விஷயம் தான் எங்கட டைம் பீரியட். உங்களுக்கு தெரியும், உங்களோட போன கிளாஸ் நீங்க ஜாயின் ஆகாதால ஒரு 15 மினிட்ஸால உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கிடைச்சிக்கும், இப்படிதான் நாங்க வெயிட் பண்ணினோம், நீங்க ஜாயின் ஆகல, நாங்க லீவ் ஆகுறோம் மெசேஜ் ஒன்று கிடைச்சிக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல இந்த ஜூமை டெக் பண்ணி வச்சுக்கிறேன். ஜூம் வந்து நீங்க 15 நிமிஷத்துக்குள்ள ஜாயின் ஆகலன்னு சொன்னால்
சிஸ்டத்துல அது ஒட்டோவா லீவ் ஆகப்படும். இது முக்கியமான விஷயம். லைனா ஹிக்மாக்கு இதுல 5 வெக்கேஷன் நிக்குது. எ- ஒரு வருஷத்துல 5 நாள் வெக்கேஷன், 5 வெக்கேஷன் நிக்குது. ஒன்று ரமலான் வெக்கேஷன் 7 நாள் நிக்குது. ஹஜ்ஜி பெருநாள் வெக்கேஷன் 7 நாள் நிக்குது. டிசம்பர் ஒரு வருடத்துல இறுதியில வரக்கூடிய டிசம்பர் 7 days வெக்கேஷன் நிக்குது. மே டே ஒரு நாள் நிக்குது. மீலா டே வந்து ஒரு நாளைக்கு. இப்படிதான் நீங்களோட வெக்கேஷன். இதெல்லாம அடுத்த எல்லா நாட்களும் அகாடமி முழுமையாக உங்களுக்கு திறந்து இருக்கும். ஹை. அடுத்தது எங்கட யூடியூப் சேனல்ல போயிட்டு பாத்துக்கிறீங்களா? ஓ சரி. ஆ, கார்த்திக்கு பாத்திக்கு தார் போட்டு காட்டினேன். மாமா போட்டு காட்டினேன். அப்படியா? என்ன விளங்கிக்கும் உங்களுக்கு? எத்தனை வீடியோ பாத்திப்பீங்க? நிறைய பார்த்தேன். ஆ, நிறைய பார்த்தேன். நிறைய பார்த்தேன். ப்ராக்டிஸ் பண்றது, நாங்க திருத்துறது, அவங்க திருத்தி ஓதுறது எல்லாம் பாத்துக்கிறீங்க அப்படியா? பாத்துக்கிறீங்களா? கார்த்திக்கு ஓகே. என்ன ஐடியா வருது உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குற நேரம்? நாங்கள் வீடியோ ஓதணும்ட்டு. ஆ, நாங்கள் வீடியோ ஓதணும்ட்டு. ஐடியா வந்தீங்க அப்படியா? சரி. இப்ப நாங்க உங்களுக்கு இந்த வீடியோவை முழுமையாக எந்த ஒரு எடிட்டிங்கும் செய்யாம தான் நாங்க அப்டேட் பண்ணிக்கிறோம். நீங்க அதை பார்க்கலாம். உங்களோட பேர்லயும் இன்ஷா அல்லாஹ் இன்றையில இருந்து உங்களோட பேர்ல ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு பேர், உங்களோட பிளேயர்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு அதுல உங்களோட எல்லா வீடியோவும் அப்டேட் பண்ணப்படும். ஏன் இதுல மெயின் ரீசன் என்றால், உங்களோட இந்த வீடியோ அப்டேட் பண்றதுக்கான மெயின் ரீசன், குர்ஆனை ஓதுறதுக்கு கவனமா முதலாவது பார்க்கணும். ரெண்டாவது, 2 காது இருக்குது. எனவே நீங்க நிறைய கேட்கணும். குர்ஆன் நீங்க ஓதுறதையே நீங்க கேட்கணும். அப்பதான் உங்களோட ஓதுறவங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி கொள்றதுக்கு, உச்சரித்து பழகுறதுக்கு ஈஸியா இருக்கும். எனவே இந்த மூன்றும் பார்க்கிறது, கேட்கிறது, உச்சரிக்கிறது, இந்த மூன்றும் கிடைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், யூடியூப் சேனல் உருவாக்கிக்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் கூட என்ன செய்யலாம் என்றால், முதலாவது உங்களுக்கு தர ஹோம்ஒர்க்கை செஞ்சு கொள்ளலாம். ரெண்டாவது, வீடியோ பார்த்து உங்களோட பயிற்சிகளை நீங்க செஞ்சு கொள்ளலும். மூணாவது, எவ்வளோ காலம் சென்றாலும், நீ எவ்வளோ பெரிய ஆளாயினாலும் இந்த வீடியோ பார்த்து உங்களோட படிச்ச விஷயங்களை, மறந்த விஷயங்களை நீங்க மீட்டிக் கொள்ளையலும். இன்னும் ஒரு முஅல்லிமாட்ட பேசிட்டு கிளாஸுக்கு ஜாயின் ஆக தேவையில்ல. அதே நேரம் இப்ப நீ சொன்னீங்களே இன்னும் ஒருத்தர் ஒரு வீடியோ நிறைய பார்த்தேன்னு சொல்லி, அதே மாதிரி ஓதணும்னு ஆசை வந்துச்சுன்னு சொல்லி, அதே போல உங்களோட வீடியோவையும் இன்னும் ஒருத்தர் பார்த்து நானும் இப்படி ஓதணும் என்ற ஐடியாவோட அவங்களும் கிளாஸ்ல ஜாயின் ஆகலாம். அதுவும் ஒன்று இருக்குது. ஹாய். இது எங்கட அகாடமியில ஜாயின் ஆகிக்கிற பிள்ளைகளோட யூடியூப் சேனல்ஸ். ஒவ்வொரு ஆளோட பேர்ல மிக்குது. இப்படித்தான் உங்களோட பேர்லயும் இன்ஷா அல்லாஹ் வந்து சேரும். கடைசியாக ஒரு கேள்வி, எங்களை பத்தி உங்களுக்கு யார் சொன்ன அகாடமி பத்தி? யூடியூப்ல பார்த்தேன். யூடியூபே தான் உங்களோட எங்களை ஃபுல்லா உங்களுக்கு தேடி தந்தீங்க அப்படியா? ஓ ஆ, யூடியூப் பாத்துக்கிறீங்க, ஃபுல்லா தேடிக்கிறீங்க, நாங்க நல்ல மெண்டு பட்டிக்கிறதுல வந்து சேர்ந்துக்கிறீங்க அப்படியா? உங்களுக்கு எங்கட போஸ்டர்கள் ஷேர் ஆகி ஒருத்தரும் தரல அப்படியா? வந்து கிடைக்கல. ம். ஹிக்மா சான்ஸ் இல்ல அப்படி ஏரியா. கிடைக்காது. பேசுற கேக்குதா? ஓ, ஒரு சவுண்ட்ல சின்ன இஷ்யூ உண்டிக்குது. ஏன் நான் சொல்லண்டால், இந்த ரெக்கார்டை கேளுங்க. நீங்க பேசுற இடங்கள் கொஞ்சம் பிரச்சனை உண்டிக்குது. அடுத்த பாடத்துல இருந்து நீங்க தான் கிளாஸ் ரன் பண்ண போறீங்க. நாங்க பேசுறது குறைஞ்சிடும், நீங்க தான் ஓத போறீங்க. அப்ப எங்கட கவரேஜை விட, சவுண்டை விட உங்களோட என்ன செய்யணும், சவுண்ட் மிச்சம் கிளியரா கூடுதல். கூடணும். ஹை. நல்ல ஜசாக்கல்லாஹ். அப்போ நீங்க ஒரு வேலை செய்யணும் என்றால், உங்களை போல குர்ஆனை சரியா ஓதணும், அப்படித்தான் ஓதணும் என்ற ஆசை விருப்பத்தோடு இங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்கட லே அவுட்டும் எங்கட டெக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு கட்டாயம் நீங்க தெரிஞ்ச ஆட்களுக்கு அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது கூடாக அவங்களும் உங்களை போல உருவான ஓதி பழகுற இந்த சிஸ்டத்துல வந்து உங்களுடைய சேர்ந்து கொள்வாங்க. அது நீங்க ஒரு செய்யற ஒரு எக்ஸ்ட்ரா வேலை, பட் ஒரு நன்மையான வேலை. நிறைய நன்மைகளை நாங்க
பிடிச்சு கொள்றதுக்கு படிச்சு பிடிச்சு கொள்றது லேசாகி. ஹை, ஹிக்மா இதெல்லாம் வேற என்ன சரி உங்களுக்கு டவுட் தான் கேட்கலாம். டவுட் இல்ல. டவுட் இல்லை. அப்ப இன்ஷால்லா அடுத்த பாடத்திலேருந்து உங்களுக்கு ஒரு சிலபஸை நாங்கள் ரெடி பண்ணி உங்களோட பாடத்தை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அதுலேருந்து நாங்கள் இன்ஷால்லா கண்டினியூ பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.